சர்ச்சைக்குரிய பேச்சு குறித்து அமைச்சர் பொன்முடி விளக்கமளிக்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். விவரங்கள் கோபிநாத். கடந்த 6ஆம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திராவிட கழக பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் பொன்முடி பேசிய ஒரு பேச்சு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. திமுக துணை பொதுச்செயலாளர் கனிமொழி அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. இது மட்டுமல்ல, பல்வேறு தரப்பிலிருந்தும் இந்த கண்டனங்கள் நேற்று முதலே குவிய தொடங்கியது. இன்று திமுகவில் இருந்து அவர் வகித்து வந்த பதவி, துணை பொதுச் செயலர் பதவியிலிருந்து அமைச்சர் பொன்முடி விடுவிக்கப்படுவதாக திமுக தலைமை அறிவிச்சது. இந்த கடந்த ஒரு வார காலமாக அமைச்சர் பொன்முடி சட்டமன்ற கூட்டத்தொடர்ல இருந்தாரு. விழுப்புரத்துல மாவட்டத்தில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்துக்கலாம். கட்சி நிர்வாகிகளோட வீடுகளுக்கு காலை முதலே பாத்தீங்கன்னா திருமண வீடுகள், துக்க வீடுகள், எல்லா வீட்டுக்கும் சென்று வாழ்த்தினாரு. இந்த பக்கம் வந்து ஆறுதல் சொன்னாரு. அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாருங்க. இந்த நேரத்துல மட்டும்தான் திமுகவோட தலைமை அறிவித்து இவருக்கு தகவல் தெரிய வந்துச்சு. மிகவும் சோகமான மனநிலையில வீட்டுக்கு வந்த அமைச்சர் பொன்முடி ஏராளமான கட்சி தொண்டர்கள் வீட்டுல குவிய ஆரம்பிச்சாங்க அவருக்கு ஆறுதல் சொல்றதுக்கு. நீண்ட நேரம் வீட்டுல இருந்தாரு. சற்று முன்னர் தற்போது அமைச்சர் பொன்முடி சென்னை புறப்பட்டு போயிருக்காருங்க. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்து இதற்கான விளக்கங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா கூட இருக்காரு. திமுகவுடைய மத்திய மாவட்ட பொருளாளர் ஜனகராஜ் கூட இருக்காரு. இவங்களோட தற்போது அமைச்சர் பொன்முடி சென்னை புறப்பட்டு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இதற்கான விளக்கத்தையும் வருத்தத்தையும் தெரிவிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகளா இருக்கு. விழுப்புரம் மாவட்டத்துல இந்த விஷயம் வந்து கட்சியினுடைய மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.